மேட்டுப்பாளையம் தமிழகத்தினுடைய பிரதான நகரம். காரணம், மிகப்பெரிய சுற்றுலாத்தலமான நீலகிரிக்கு செல்லக்கூடிய பாதையாக அந்த மேட்டுப்பாளையம் இருக்கின்றது. மேட்டுப்பாளையத்தின் வழியாக சுற்றுலா பயணிகளும் சுற்றுலா வாகனங்களும் அரசு தனியார் பேருந்துகளும் அதிக எண்ணிக்கையில் சென்று வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அங்கு இதனாலே அதிக அளவில் விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்களால் அங்கு விபத்துகள் ஏற்படுது. குறிப்பாக தனியார் வாகனங்களால் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுது. அந்த விபத்துகள் என்ன மாதிரியான நிலையை ஏற்படுத்தியிருக்கு, என்ன மாதிரியான தாக்கங்கள் அங்கே ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு தொகுப்பு இருக்கு, பார்க்கலாம். கோவை முதல் மேட்டுப்பாளையம் வரை உள்ள 37 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை கோவை போக்குவரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கோவை நீலகிரி மாவட்டங்களை இணைக்கும் இந்த முக்கிய சாலையின் வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. கோவைக்கு பணிக்காக செல்பவர்களும் படிப்பதற்காக பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்களும் என இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் என ஒரு மணி நேரத்திற்கு 2000 வாகனங்கள் கடந்து செல்லும் இந்த பாதையில் விபத்துகளுக்கும் குறைவின்றி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக காலை மாலை நேரங்களில் அதிக அளவில் சாலைகளை பொதுமக்கள் பயன்படுத்துவது வழக்கம். அந்த நேரங்களில் அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்துகள் பணத்தை மட்டுமே குறியாக வைத்து மனித உயிர்களை துச்சமென நினைத்து பேருந்துகளை இயக்கப்படுவதால் இது போன்ற விபத்துகள் அதிகரிப்பதாகவும், கடந்த ஓராண்டில் மட்டும் மேட்டுப்பாளையம் முதல் துடியலூர் வரை நடைபெற்ற விபத்துகளில் சிக்கி இதுவரை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் எனவும் 1000த்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு திட்டத்திட்ட 3 மணி நேரம் ஆயிடுதுங்க. சாலை அவ்வளோ மோசமாக இருக்குது, படுமோசமாக இருக்குது. ஆம்புலன்ஸில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்னா, சாதாரணமாக போகிறவங்க ஸ்கூலில் போகிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ரொம்ப நெருக்கடி சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதுபோக இது முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துக்கு அருகே உள்ள ஊட்டி சுற்றுலாத்தலமாக அமைஞ்சிருச்சு. அந்த சுற்றுலாவுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் வந்து போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே விபத்து எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, உயிரிழப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. வளர்ந்து நாகரிகத்திற்கு ஏற்ப இன்று வாகனங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமான ஊட்டியின் நுழைவாயிலாக உள்ள இந்த மேட்டுப்பாளையத்தை கடந்தே அனைத்து வாகனங்களும் ஊட்டிக்கும் செல்ல முடியும். ஆனால் அதற்கு தேவையான சாலை வசதிகளை ஏற்படுத்தப்படாததால் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் விபத்துகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறியுள்ளது. அவங்க பணம் பார்க்கறக்காண்டி நல்லா முந்திட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. இப்போ காலேஜ் பசங்க வராங்க வேலைக்கு, வரப்போ இப்போ இடிச்சு ரொம்ப வேகமாக போகிறப்ப இடிச்சிட்றானுங்க. இடித்து நிறைய பேர் இப்போ சமீபத்தில் கூட பெருநாபாலத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பஸ்ஸே கொளுத்திருக்காங்க. விபத்துகளில் சிக்கி உயிருக்கு போராடும் நோயாளிகளை மீட்டெடுத்து முதலுதவி செய்து உயர் சிகிச்சைக்காக கோவைக்கு விரைந்து கொண்டு செல்ல முடியாத நிலைதான் உள்ளது. மோசமான இந்த சாலையின் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் 1 மணி நேரத்தில் செல்ல வேண்டிய கோவை நகரை 3 மணி நேரம் காலம் கடந்து மருத்துவமனையை அடையும் சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். சுதந்திர இந்தியாவில் என்ன அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ரோடு போட்டானோ அதே அளவு, அதே அகலம், அதே நீளம்தான் இருக்கே தவிர ஒரு துளி கூட ஆக்கிரமிப்போ எதையுமே எடுக்கவும் இல்லை, ரோடு விரிவாக்கவும் இல்லை. அன்னைக்கு இருந்த அந்த ரோடு தான் இன்றைக்கி இருக்குது. இதனால் என்ன ஆகுது, கடந்த வருஷத்தில் பார்த்து இந்த ரோட்டில் கிட்டத்தட்ட 100 பேர் பக்கம் உயிரிழந்திருக்காங்க, 1000 பேர் பக்கம் விபத்து ஏற்பட்டு ஊனமாக இருக்காங்க. இதனை தடுக்க கடந்த 2010ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து நீலாம்பூர் முதல் கல்லார் வரை கோவை மேட்டுப்பாளையம் சாலையை விரிவுபடுத்தி 4 வழிச்சாலைகளாக மாற்ற நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளையும் துவங்கியது. ஆனால் அந்த பணிகள் 15 கிலோமீட்டர் தொலைவு மட்டுமே நடைபெற்றது. மீதமுள்ள பணிகள் இன்று வரை கிடப்பிலேயே போடப்பட்டுள்ளது. நிதியின்மை மற்றும் டோல்கேட் பிரச்சனையால் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. கனரக வாகனங்கள் செய்கிறதுக்காகவும் சுற்றுலா வாகனங்கள் செல்றதுக்காகவும் பெரியநாயக்கம்பாளையத்திலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் தனியாக புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கூடி தீட்டுனாங்க. அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி விஷயங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்மிடியேட்டாக நிவர்த்தி செஞ்சோம்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான தீர்வு வரும்னு நினைக்கிறேன். அத்துடன் போக்குவரத்து நெரிசலை தடுக்க கனரக வாகனங்கள் செல்லவும், உதகைக்கு செல்லும் சுற்றுலா வாகனங்கள் நகருக்கும் வராமல் செல்ல கிடப்பில் உள்ள குட்டையூர் முதல் ஓடந்துறை வரை புறவழிச்சாலைகள் திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும். அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்துகளை
முறையாக கண்காணித்து வரைமுறைப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இனியும் காலம் தாழ்த்தாமல் மத்திய மாநில அரசுகள் விரைந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி சாலை விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் தலையாய கோரிக்கையாக உள்ளது. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.